நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ தேங்காய் விலை நிலவரங்கள் தான். அதாவது தேர்தல் எலெக்ஷன் நெருங்குறது, அப்புறம் எக்ஸ்போர்ட்லன்னு சொல்லிட்டு விலை ரொம்பவும் தேர்தல் நேரத்தில் இந்த மாதம் இறங்கிரும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க, பெரிய பெரிய வியாபாரிங்கள்லாம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப இறங்கலை, ஓரளவு ஸ்டடியாக தான் போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஓவர் வெயில் அப்படிங்கிறதுனால இளநீர் நல்லா போயிட்டுருக்கு. இளநீர் நல்லா வியாபாரம் போகிறதுனால உங்களுக்கு ஒரு 2 மாதமாக வெயில் உக்கரமாக அடிக்கிறதுனால இளநீர் அதிகமாக பறிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தேங்காயோட வரத்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுனால தேங்காய் விலை ஓரளவு ஸ்டடியாக தான் போயிட்டுருக்கு. காங்கேயம்லாம் இழுப்பு இல்லை, சென்னையில் அதிகமாக இழுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுக்கிறது தான் முயற்சி பண்ணுறாங்க, குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி இளநீ ஒரு டன் இன்றைக்கி 19,000 ரூபா போயிட்டுருக்கு. ஒரு இளநீ சாதாரணமாக இங்கே ஸ்பாட்டில் எடுக்கிறதே 40 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. ஒரு டன் 19,000. ஒரு இளநீ 40 ரூபாய்க்கு கொடுத்தா நல்ல காசு தான். அதே நேரத்தில் அதுக்கு லாபகாய் கிடையாது. இளநிக்கு நமக்கு ஏறி பறிக்கிற குழியும் கிடையாது. அதனால் நமக்கு இளநியாக கொடுத்தாலும் நல்லா மிச்சம்தான். அதே நேரத்தில் உங்கள் மரத்தில் ஏறி உங்களுக்கு நல்லா 4-5 குலை விட்டுருக்கும். அதில் ஏறி அவங்க மட்டை மேலே ஏறி உட்காந்துட்டு சில பேர் கயிறு போட்டு இறக்கணும்னு சொல்லிட்டு இந்த மட்டையெல்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்ருவாங்க. அதாவது மேலே உள்ள அடுத்தடுத்த தேங்காய் வர கொலைக்கு பாதிப்பு, அந்த கொலை விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் அந்த இளநிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஆரம்பத்தில் நாங்களும் கொடுத்தோம்னா அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கங்க. சேஃப்டியாக இருந்தால் அந்த மாதிரி கொடுக்குறதுனா கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், நல்ல காசு தான். ஏன்னா தென்னை விவசாயிகள் எல்லாருக்குமே செலவினங்கள் ஏகப்பட்ட செலவு. எல்லா உர விலையும் ஏறி போயிடுச்சு. இப்போ இந்த சண்டை நடக்கிறதுனால பொட்டாஸ் விலை 1,800 இருந்தது, இப்போ 1,900 போயிட்டு. டிஏபி கிடைக்கவே இல்லை. இப்போ என்ன உரம் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் சாதாரண இதில் ஆள் தட்டுப்பாடு எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா உங்களுக்கு செலவு லட்சக்கணக்கில் போயிடுது. அதாவது லட்சக்கணக்குனா பெரிய லெவலில் பண்ணுறவங்க, சின்ன அவங்கவுங்க இது பண்ணுற மாதிரி அவங்க 1000ல் 10,000 செலவானவங்களுக்கு இப்போ 20,000 செலவாகுது. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு செலவினங்கள் கூட ஆகிட்டே இருக்குது. தேங்காய் அதே மாதிரி தேங்காய் பறிக்கிறதா இருந்தாலும் வெட்டுக்கூலி அதிகமாக போயிட்டு, அப்புறம் அதை அள்ளி போடுறது, அப்புறம் உரிச்சு கொடுத்தோம்னா உரிக்கிறதுக்கு காசு, எல்லாமே காசு அதிகமாகவே போயிட்டுருக்கு. வெட்டுக்கூலி எல்லாம் முன்னாடி 70 காசு வெட்டிட்டு இருந்தாங்க, பட் எல்லாம் 1 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கொடுத்துங்க. தேங்காய் விலை இன்றைக்கி அதிகபட்சம் ஒரு டன் 44,000 ரூபா இங்கே ஸ்பாட்லேயே எடுக்கிறாங்க. இன்னைய ரேட்டு, அதாவது இன்றைக்கி 16ஆம் தேதி. இன்றைக்கி காங்கேயத்துக்கு ஏற்றினது 16,000 ரூபா. இன்றைக்கி 44,000. 44,000 பச்சை மிளகாய். அதே நேரத்தில் கசங்கள் பிளாக்னு சொல்கிற பாருங்க, ஒரு மாதத்துக்கு மேலே உள்ளது. ஒரு மாதம் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கு பேர் பிளாக், கருப்புன்னு சொல்லுவோம். அது 46 வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்புறம் ஈரோடு இதிலெல்லாம் நம்ம நண்பர்கள் இங்கே டன் 50,000 60,000லாம் போயிட்டு, நீங்கள் என்ன விலை குறைஞ்சி போயிட்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் ஃபோன்லேயே சொன்னேன், கமெண்ட்லேயே சொன்னேன், தாராளமாக இங்கே வாங்க, 45,000ன்னு எங்கள் இடத்துல எடுத்துகிட்டு போங்க, சொந்த வண்டி வச்சுருந்தா வாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொன்னுச்சு. ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் வித்தியாசம் தான் படுது. இப்போ அதாவது பொள்ளாச்சியிலலாம் இன்றைக்கி பச்சையே 48 போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளாக் 52 53 போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம டெல்டா மாவட்டத்தில் உள்ள ரேட் தான் இது. டெல்டாவில் இன்னும் ரேட் 44, பிளாக் 46 வரைக்கும் போயிட்டுருக்கு, 47 வரைக்கும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். இதே நேரத்தில் இந்த தேங்காய் இப்போ இந்த தேர்தல் முடிந்தவுடன் விலை ஏறும் அப்படிங்கிறதுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா இந்த தொழிலாளர்கள் வட இந்தியர்கள்லாம் ஊருக்கு போனவங்கலாம் வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் காங்கேயம் சூடு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காங்கேயம் இப்பவும் போயிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் இன்னமும் நல்லா ஆகிடும். அதே அந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால கொஞ்சம் ஹோட்டலு இதெல்லாம் கொஞ்சம் சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வாங்குறவங்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு ஹோட்டல்லலாம் ஒரு நாளைக்கு 500 தாங்க வாங்கினவங்க இன்றைக்கி அதில் பாதி தான் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் மற்றபடி வேறு காரணம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் அது இளநீ இந்த இதில் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை, விவசாயிகள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. அதிகபட்சம் தேங்காயோட விலை அதிகபட்சம் இன்றைக்கி நம்பர் 1 550 கிராம் 500 கிராம் ஆவரேஜ் 500 கிராம் சொன்னால் 21 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 21 ரூபா 22 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு.
அதே நேரத்தில் அந்த 300 கிராம் 350 கிராம் உள்ள தேங்காயெல்லாம் நம்ம அது மாதிரி நம்மளுக்கு கட்ட முடியாது. வியாபாரிகள் வாங்கி அதை வந்து நஷ்டம் அடைய முடியாது. 14 ரூபா 15 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஓரளவு சைஸ் உள்ள தேங்காயான்னு ஓரளவு உங்கள் தேங்காய் சைஸ் இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ரூபா வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு கொடுங்க. எடுக்கிற வியாபாரிகளும் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுங்க. அது விலை இறங்கி போயிட்டுன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லிடுறாங்க. அதனால் இறங்கி போயிட்டு இதனால் இறங்கி போயிட்டுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணத்தில் ஏறுனுச்சுன்னா அதை விவசாயிகள்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. இப்போது எலெக்ஷன் எலெக்ஷன் தேர்தல் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே கண்டிப்பாக விலை ஏறுறது தான் வாய்ப்பு. அதனால் இறங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏறுறது தான் வாய்ப்பு இருந்தால் பெரிய பெரிய வியாபாரிங்க நமக்கு மேலே உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏறுது இறங்குறது அப்படிங்கிறதுல எல்லாமே நீங்கள் தேங்காய் வந்து வெட்டுறது வந்து கரெக்டாக 60 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுங்க. இதனால் ஏறும் அதனால் ஏறும்ட்டு நீங்கள் கெடுகு தவறி வெட்டினீங்கன்னா மரம் சரியாக இருக்காது. 60 நாளைக்கு ஒரு வெட்டு தான் நாங்கள் வெட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு 6 வெட்டு தான் கணக்கு. சில பேர் விலை ஏறும்போது பிடிச்சி 40 நாள் 35 நாள்லாம் வெட்டுறதை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வெட்ட வேண்டியதில்லை. நார்மலாக நீங்கள் விலை ஏறுது இறங்குது அதை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டியது. 60 நாளைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுங்க. வெயில் ஓவராக இருக்கிறதுனால குறைந்தபட்சம் 10 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சிருங்க. மட்டை இந்த இதெல்லாம் போட்டு தேவையில்லாமல் கிடக்கிறதுனால நிறைய இப்போ இந்த வெயில் ஹீட்னால நிறைய இந்த பூச்சி பாம்பு இந்த இதெல்லாம் போய் அடைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவு சுத்தம் பண்ணி இப்போ நல்ல மழை கூட எங்கள் ஏரியாவில் கூட மழை பெஞ்சிச்சு. அப்போ கூட எல்லாத்தையுமே நாங்கள் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் உழுதோம். அந்த மாதிரினா ஓரளவு சுத்தமாக வச்சுக்கிறது பள்ளி பாருங்கள். நைட்லலாம் தென்னந்தோப்பு போய் நிறையா இந்த மாதிரி கூலிங்கான இடத்துலலாம் போய் கிடக்கிறது வாய்ப்பு இருக்குது. தென்னை மரத்துக்கு தண்ணி அதிகமாக போச்சுங்க. மட்டை வந்து ஒரு மட்டை வந்து 1,50 வரைக்கும் போகுது. ஓரளவு இப்போ 80 காசு 90 ரூபா போயிட்டு இருந்தது. பச்சை மட்டை வந்து 1,50 1,60 வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. ரசங்கள்லாம் மாதிரி போயிட்டுருக்கு. கொட்டாங்கச்சி இருக்குது பாருங்க. அது வந்து ஒரு கிலோ வந்து 25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 25 26 27 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு கொட்டாங்கச்சி. மற்றபடி தேங்காய் வந்து வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வண்டி இருந்துச்சுன்னா சொந்த வண்டி இருந்துச்சுன்னா மற்ற பற்றி பிரச்சனை இல்லை. ஸ்பாட் ரேட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி ஏற்றுறது இறக்குறது கைப்பாக்குறது போக்குவரத்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே வந்து எல்லாம் மாறி அங்கே போய் உங்கள் ஏரியாவில் இறக்குற ரேட்டு வந்து வேறு மாதிரி மாறிடும். இதெல்லாம் நான் சொல்கிற விலை ஃபுல்லாகவே எங்கள் இடத்துல உள்ள விலை தான். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கோங்க குடும்பம் வரைக்கும். அப்புறம் வந்து கொப்பரை வந்து ஒரு கிலோ வந்து 160 அதிகபட்சம் 170 வரைக்கும் போயிட்டுருக்கு கொப்பரை விலை. கொப்பரை மில்லு வந்து நிறைய பேர் கொப்பரை மில்லு பக்கத்தில் வேலை ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேலை இன்னும் முடிவடைஞ்சோன்னா விரிவான வீடியோ நாங்கள் போட்டுறோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் தேங்காயை நம்ம மூளைக்காயின்னு சொல்கிற பாருங்க, அதை கொண்டு போய் மிஷினில் விட்டோம்னா அதே உடச்சிடுது. அதுக்கப்புறம் அது கன்வேயர்லேயே போய் ஹீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்தில் வந்து அதை கொப்பரையாக மாறிடுது. அதுக்கப்புறம் அது பவுடராகவோ இல்லை நம்ம எண்ணெயாவோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னாப்புல. நம்ம நண்பர் தான் அவர். அது வேலை முடிஞ்சோன்னா விரிவான வீடியோ போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்காகவும் விவசாயத்தை லாபகரமாக மாற்றணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். யாருமே நஷ்டம் அடையக்கூடாது. விவசாயிகளும் நல்லா இருக்கணும், வியாபாரிகளும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதில் எல்லாமே எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி நினச்சிக்கொண்டாங்க. எங்களுக்கு கட்டுறது கைமண் அளவு கல்லாத உள்ளளவு எங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். எங்களுக்கு மேலே நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவல் நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.